இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய வருகையை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே அவருடைய வருகையின் நோக்கம் என்ன? எந்த ஒரு காரியத்திற்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் முதலாவது இந்த உலகத்திற்கு வரும்போது ஒரு பாலகனாக வந்தார். தன்னை வெறுமையாக்கி, தன்னை ஏழ்மையாக்கி, நமக்காக எல்லாவற்றையும் துறந்து அவர் ஒரு ஏழை கோலமாக வந்தார். வந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிந்தது என்று சொல்லி முழக்கமிட்டு அவர் பரத்திற்கு ஏறி சென்றார். இப்போது இரண்டாவது முறையாக அவர் ஏன் வர வேண்டும்? அவர் வருவதன் நோக்கம் என்ன? லூக்கா வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 22:12, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி நான் அவனவனுக்கு அளிக்கும் பலன். நமக்கு பலனை அளிக்கும்படியாக, நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கும்படியாக ஆண்டவர் வருகிறார். ஒரு மனிதன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சாலையோரத்தில் கிடந்தான். அவனை பார்த்த ஒரு பெரியவர் காரை நிறுத்தி அவன் மேல் இறக்கப்பட்டு அவனை தூக்கி பராமரித்து தன்னுடைய காரில் ஏற்றி கொண்டு சென்று அவனை குணப்படுத்தி அவனுக்கு சமுதாயத்தில் நல்ல முறையில் வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தாராம். ஆனால் அந்த மனிதன் கொஞ்ச நாள்லேயே அவன் தனது வாழ்க்கையில் வழி விலகி போய் குடி வெறி, அதன் நிமித்தமாக கொலையிலே போய் நின்றது. அந்த கொலை குற்றத்திற்காக போலீசாரால் அவன் அனுப்பப்பட்டு நீதிபதி முன்பு கொண்டு சென்று விடப்பட்டான். அந்த சூழ்நிலையில் அவன் அந்த மனிதரை உற்று பார்க்கிறான். தனக்கு அன்று உதவி செய்த அந்த பெரியவர் இங்கே இருக்கிறார், ஆகவே நாம் தப்பித்து கொள்வோம் என்று நினைத்தான். ஆனால் அந்த பெரியவர் அவனுடைய கொலை குற்றத்திற்கு தக்க மரண தண்டனையாக தீர்ப்பளித்தார். உடனே அந்த மனிதன் என்னை தெரியவில்லையா என்று கெஞ்சுகிறான். அப்போ அந்த நீதிபதி சொல்லுகிறார், அப்போ நான் இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், ஆனால் இன்று என்னுடைய பணி உனக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய பணியில் இருக்கிறேன், நீதி செய்ய வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன். ஆம், அது போலதான் இயேசு கிறிஸ்து அன்புள்ளவராக வந்தார். பாலகனாக பிறக்கும்போது அவர் சிலுவையிலே நமக்காக தன்னை ஒப்பு கொடுக்கும்போது நம் மீது அன்புள்ளவராக வந்தார். ஆனால் இப்போது அவர் நீதி உள்ளவர், நியாயாதிபதியாக வரப்போகிறார். 2வது வருகையில் அவர் நமக்கு நம்முடைய கிரியைக்கு தக்க பலனை கொடுக்கிறவராக வரப்போகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையா இருக்கிறது, தூக்கு நூலா இருக்கிறது. அவர் பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. அவருடைய கண்களுக்கு சமூகத்துக்கு முன்பாக நாம் நம்மை மறைத்து கொள்ள முடியாதாகவே நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி புதிய வாழ்வு அவருக்குள்ளாக நாம் வாழ முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி நாம் வாழும்போது நிச்சயமாக அவர் வருகை நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கும். நிச்சயமாக நம்முடைய கிரியைக்கு தக்க பலனை நாம் பெற்றுக்கொள்ள சந்தோஷமாக அவர் வருகையை நாம் எதிர்கொண்டு இருப்போம். 2வதாக அவர் ஏன் இந்த உலகத்திற்கு வருகிறார்? அவருடைய வருகையின் நோக்கம் என்ன? வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக, தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக அவர் வருவார். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போம், ஆனால் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற வேதத்தில் உள்ள ஒரு வார்த்தை கூட, வார்த்தையில் உள்ள உறுப்பு கூட ஒளிந்து போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறப்பதை குறித்தே பல ஆண்டுகளுக்கு முன்பு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். பெத்லகேம் என்ற ஒரு சிற்றூரில் அவர் பிறப்பார் என்று. அவர் எப்படி பிறப்பார், எங்கே பிறப்பார், அவருடைய பாடுகள் என்ன, அவருடைய ஊழியங்கள் என்ன, எல்லாவற்றை குறித்தும், அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை குறித்தும் வேதத்திலே நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது அத்தனையும் ஆண்டவர் நிறைவேற்றி முடித்தார். அதே போல 2ஆம் வருகையை குறித்தும் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி வருவார், அவர் எப்போது வருவார், அவர் எப்படி எங்கே வந்து இறங்குவார், எந்த இடத்துல வந்து காலம் மிதிப்பார், எல்லாவற்றையும் வேதம் தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறது. ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதி வைக்கப்பட்டுள்ளது. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த வார்த்தை
அதி சீக்கிரத்துல நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் வர இருக்கிறார். ஒரு வீட்டுல ஒரு பணியாளர் அமர்த்தப்பட்டார். அந்த பணியாளர் தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்கிறவர். அந்த பணியாளர் அந்த சிறப்பாக செய்வதை பார்த்துவிட்டு அந்த வீட்டு உரிமையாளர் அந்த பணியாளரிடம் எல்லா பொறுப்பையும் கொடுத்து விட்டு தூர தேசத்திற்கு சென்று விட்டார். இந்த தூர தேசத்துக்கு சென்ற அந்த உரிமையாளர் எப்போதாவது தான் இந்த வீட்டுக்கு வருவது வழக்கம். வருடத்திற்கு ஒரு முறை அல்லது 2 வருடத்துக்கு ஒரு முறை. ஆனால் இந்த பணியாளர் அந்த வீட்டை மிகவும் சிறப்பாக, நேர்த்தியாக, அழகாக, எப்போதும் சிறப்பாக அதை தூய்மையாக வைத்திருப்பாராம். அதை வந்து பார்க்கிற பக்கத்துல இருக்கிறவங்க கேட்பாங்களாம், நீங்க ஏன் எப்போதானே உரிமையாளர் வர்றாரு, அப்போ நீட்டா வச்சிருக்கலாமா? இல்லை, அவர் இன்னைக்கு கூட வரலாம், நான் அவருடைய வருகைக்கு எப்போதும் ஆவலோடு காத்திருக்கிறேன் என்று சொல்லுவாராம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் ஆண்டவர் மேல அன்பு வச்சிருந்தோம்னா நாமும் நம்முடைய பணியை, நம்முடைய கடமைகளை, நம்முடைய காரியங்களை நாம் சிறப்பாக செய்வோம். கிறிஸ்துவின் வருகையில நம்ம சகலவித ஆயத்தங்களோடும் நம்ம என்ன செய்வோம்? காணப்படுவோம். அடுத்தபடியாக ஆண்டவர் வருவதன் நோக்கம் என்ன? தம்முடையவர்களை தம்முடன் சேர்த்து கொள்ள. யோவான் 14:3 இவ்வாறு சொல்லுகிறது, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். அன்பானவர்களே, பாருங்கள், அவர் சொல்றார், நான் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக, தாம் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்காக, பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக அவரே இடத்தை ஆயத்தம் பண்ண பரலோகத்துக்கு எழுந்தருளி சென்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த இடத்தை ஆயத்தம் பண்ணுவதற்கு ஏதோ தூதர் சேனைகளுக்கு அவர் கட்டளையிடவில்லை, நான் ஆயத்தம் பண்ணுகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்கள் இருக்கும்படி, பாருங்க, அவர் தம்மோடு தம்முடைய பிள்ளைகளை சேர்த்து கொள்ளும்படியாக தாமே சென்று ஆயத்தப்படுத்திய அந்த மகிமையை, அந்த மகிமையான ஆயத்தத்தை யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல அவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த பரலோகம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது, சுத்த பொன்னாலான வீதிகள், பளிங்கு கற்கள், அங்க ஜீவ நீரோட, இதை எல்லாவற்றையும் யாருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்? யோவானுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு சுவிசேஷகர் இவ்வாறு பிரசங்கித்தாராம், நான் பிதாவின் வீட்டில் சேரும்போது அங்க எப்படி இருக்கும்? அங்க இரத்த சாட்சிகளாக தைரிய சேனை எல்லாரும் அங்க சந்திப்போம். அப்போஸ்தலராகிய மாட்சி வருந்திய கூட்டத்தை நம்ம அங்க பார்ப்போம். தீர்க்கதரிசிகளாகிய சிறப்புள்ள சங்கத்தை நாம அங்க பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு மகிமையான காரியம்! இதை கேட்கும் போதே நம்முடைய உள்ளம் எவ்வளவு பூரிப்பாகிறது. அங்க நம்ம போய் எல்லாரையும் பரிசுத்தவான்களை காணும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்து செல்லுகிறார். இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் தம்முடையவர்களை கூட்டி சேர்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற திருச்சபையாக இருக்கிறோமா அல்லது கைவிடப்படுகிற ஒரு திருச்சபையாக காணப்படுவோமா? கைவிடப்படுவோம் என்றால் அதே போல நிர்பாக்கியமான நிலைமை கிடையாது. ஏனென்றால் நரகத்தில் நித்திய காலமாக நாம் அழிவில்லா ஒரு அனுபவிக்க கஷ்டப்படக்கூடிய ஒரு வேதனையும், நரகத்துல ஒரு துன்பத்தையும் நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். நாம் எதை இழந்தாலும் அந்த பரலோக மேன்மையை இழந்து விடக்கூடாது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, திருச்சபையாகிய மணவாட்டியே, நீ ஆயத்தப்படு. ஆண்டவர் வருகையின் நோக்கம் என்ன தெரியுமா? அவர் நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை தர இருக்கிறார். நாம் என்ன கிரியை செய்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பார்ப்போம். நாம் எப்படி ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற ஸ்தலத்திற்கு சென்று சேருவோமா? அதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோமா? அவர் வரும்போது நம்மை அவரோடு கூட்டி செல்லுவார். அந்த தகுதி நம்மிடத்துல இருக்கிறதா? அவருடைய வருகையின் நோக்கத்தை புரிந்து கொண்டு நாம் செயல்படுவோம். ஜெபம். எங்கள் பரலோக தந்தையே, பரலோகத்தில் எங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று சொன்னவரே, ஆயத்தம் பண்ணி எங்களையும் வந்து ஆண்டவரே தன்னிடமாய் சேர்த்து கொள்வேன் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, எங்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கிறவரே, ஆண்டவரே, உங்களுடைய வருகையில கைவிடப்பட்டவர்களாக நாங்கள் காணப்படக்கூடாதப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஆண்டவரே வருகையிலே நாங்கள் உம்மோடு கூட சகல பரிசுத்தவான்களோடும் கூட ஆண்டவரே நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர்களாக முதலாம் ஆண்டவரே வருகையில நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட ஆண்டவரே எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொருவர்களும் ஆண்டவரே இந்த வருகையின் நோக்கத்தை புரிந்து கொள்ள ஆயத்தப்பட உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.
மகிமை